தம்பி விழுந்துறாங்க, நீ விழுந்துறாங்கப்பா, நீ வாப்பா, கேமரா போனா படம் பிடிக்காட்டி பரவாயில்ல. வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜிடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு ஒரு 2 நிமிஷம் சைலண்டா இருந்தது. அப்புறம் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஐயா எடப்பாடி அவர் வந்து கேமராமேன் ஒருத்தர் வந்து க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்துருந்தாரு. ஸோ கேமராமேன் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து அதான வேலை. ஃபோட்டோவும், வீடியோஸ் எடுக்கிறது தான் அவங்க வேலை. ஸோ அது மாரி தான் வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்து நின்னு வீடியோ எடுத்திருந்தாரு. ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "கேமரா போனா போதுப்பா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நில்லு. கொஞ்சம் முன்னாடி வா, பின்னாடி போய் நிக்காத." ஏன்னா பின்னாடி போனாலும் அவர் கீழ விடுறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஸோ கேமரா போனாலும் பரவால்ல, அத பத்தி பிரச்சனை இல்ல. வீடியோ எடுக்கனாலும் பரவால்ல, பிரச்சனை கிடையாது. ஆனா நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தெரியல. அந்த வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலா இருந்தது. ஸோ இது கண்டிப்பா நம்ம வீடியோ ஒண்ணு போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.